நாடகங்கள் எழுதணுன்ற எண்ணம் உங்களுக்கு தோன்ற காரணமா அமைஞ்சது யார்? விசு, வெங்கட், மௌலி எல்லாரும் சூப்பர். விசுவை ஜெயிக்கணும்னா நல்ல வசனம் எழுதுறாரு. பட் இது அவங்களோட கதை அமைப்பு பூரா வந்து கம்ப்ளீட்டா வந்து சிட்டி ஓரியன்டாகவும் மேல்தட்டு வர்க்கமா இருக்குது. இதுல போய் நம்ம ஜெயிக்க முடியாது. செந்தாமரைக்கு தான் முதல்ல நாடகம் எழுதினேன். ஒரு திண்ணை அதில் சாஞ்சு உலகத்திலே தான் ஒருத்தன் தான் செயின் போட்டிருக்கிற மாதிரி நினைச்சு அதை நல்லா திறந்து உங்களுக்கு தெரியும் செந்தாமரைனால மேஜரே. நான் அது படம் பண்ணும் பொழுது கல்தூன் படம் ஆகும் பொழுது ஒரு டைலாக்கை விட்டுட்டாரு. சிவாஜி கேட்டாரு, இது இங்க ஒரு டைலாக் இருக்குமே ஞாபகம் வச்சிருந்தேன். நான் ஒரே கல்லில் அடிச்சு செதுக்கின கல்தூன், நீ என்னை அடிச்சு நொறுக்கி வீழ்த்த முடியுமே தவிர நான் வளைய மாட்டேன் சொன்னாரு. மேஜர் கூப்பிடு, ஏப்பா அந்த டைலாக் வேணான்னு சொல்லிட்டேன். இல்லைண்ணே நம்ம படத்துல நம்ம டைட்டில் கல்தூணு, இதுல கல்தூன்னு சொல்லி பண்றது ஒரு அப்புறம் இன்னொன்று நடிக்கணுங்கிற எண்ணமும் இருந்து சிவகுமாரை போய் பார்ப்போம் அப்படின்னு சிவகுமார்கிட்ட கூட்டிட்டு போனாரு. உங்களுக்கு சிவகுமாரை பற்றி நல்லா தெரியும். இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் நடிகரும் இயக்குனருமான விஜய் கிருஷ்ணராஜ். சிவகுமாரின் 100வது திரைப்படமான ரோசா புறவிக்காரி படத்தின் மூலம் தமிழ் சினிமா உலகிலே திரைக்கதை வசனகர்த்தாவாக அடியெடுத்து வைத்தவர் தான் விஜய் கிருஷ்ணராஜ். தேனாத்துங்கிற பண்ணையார் வீட்டுல இன்னைக்கு ராத்தங்களு காத்தாக்கிட்ட வருவேன். சித்தப்பா கடலூர்ல மறக்காம வாங்கிறேன். கதாசிரியராக அறிமுகமாகி இயக்குனராகவும் நடிகராகவும் இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்ற விஜய் கிருஷ்ணராஜ் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகர்கள் பலரோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். எல்லாரும் ஒரே ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருந்தா பிரச்சனை எப்படி பாத்தீரும்? யாரா ஒருத்தர் அடக்கி வாசிக்க வேண்டாம். பின்ன என்னங்க, நாளைக்கு தங்கச்சி கல்யாணத்துக்கு காசு வழங்குறதுக்காக இப்ப ஏன் கல்யாணத்துக்கு காசு கேட்கிறாங்க? கதை வசனகர்த்தாவாகவும் இயக்குனராகவும் நடிகராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் விஜய் கிருஷ்ணராஜ். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம். நாடகங்கள் எழுதணுன்ற எண்ணம் உங்களுக்கு தோன்ற காரணமா அமைஞ்சது யார்? விசு, வெங்கட், மௌலி, பாலச்சந்தர் ஒரு லிஸ்ட் பெருசா இருக்குது. ஓ அருமை. அந்த பீரியட் தான் நானும் நாடகம் எழுத ஆரம்பித்தேன். பட் நான் நாடகம் எழுத ஆரம்பித்ததுக்கு காரணம் என்னென்னா, மெயினாக வந்து சினிமா உலகத்துக்கு இன்னைக்கு பல கலைஞர்கள் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் தோற்று போகிறது காரணம் நாடகம் இல்லாதது. நாடகத்தில் வந்து சரியான முறையில் பயிற்சி எடுத்துகிட்டு சினிமாவுக்கு வந்தாங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு கதைன்னு ஒன்று இல்லாமலும் எது வேணாலும் எடுத்துக்கலாங்கிற மாதிரியும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ரோசா புறவுக்காரி வந்த உடனே ஆரம் வீரப்பன் ராணுவ வீரனுக்கு அந்த வசனம் எழுதுறதுக்கு கதைகளாக கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் கேட்டார், தம்பி ஒரு சினிமா வெற்றி பெற்றதுங்கிறதுக்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்துக்க முடியாது. ரோசா புறவுக்காரி 100 நாள் ஓடிடுச்சு, ஃபேமஸ் ஆகிட்டுங்கிறது வேற. நீ யார், என்ன பேக்ரவுண்ட்? சார் நான் முதல்ல பச்சி பசல் வாத்தியார். சரி, வாத்தியார்னாலே அதை கொஞ்சம் படிச்சிருப்பேன். ஓகே, அதை விட முக்கியமாக நான் மேஜருக்கு நாடகம் எழுதினேன். நீங்களே வந்து அந்த நாடகத்தை பார்த்துட்டு அப்படியா யார் இந்த பையனை கூப்பிட்டு பாராட்டிட்டு ஒரு நாளைக்கு வாங்கினீங்க. அப்புறம் நீங்கள் அரசியல்லேருந்து மந்திரி ஆகிட்டீங்க. அப்போ மந்திரி ராணுவ வீரன். அப்போ அதனால் டச் இல்லாமல் போச்சு சார். அப்படியா, அப்போ நாடக எழுத்தாளங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு இந்த வாய்ப்பையே தரேன். ஏன்னா நாடகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அந்த நடிகனாகட்டும் எழுத்தாளனாகட்டும் எல்லோருக்குமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படை குணம் வந்து இருக்கும். நான் வந்து ஸ்க்ரீனில் நாடகத்தில் மேஜர் நாடகம் போடும் பொழுது நான் திரையை சந்தில் லேசாக விளக்கிட்டு 2.5 மணி நேரம் நின்று எந்த இடத்துக்கு இப்படி வர்றாங்க, எந்த இடத்துக்கு இப்படி போகிறாங்க, எந்த இடத்துல கைகிட்டுறாங்க, எந்த இடத்துல லேசாக சிரிக்கிறாங்க, 2 மணி நேரமும் சில்லறை நான் நின்னே பார்ப்பேங்க. அது ஆடியன்ஸை முழுக்க பார்த்தோம்னா தான் அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட அந்த டேஸ்டியோட நம்ம ஒர்க் பண்ணணும்னா படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஆடியன்ஸ் இந்த டைலாக்குக்கு இது ரசிப்பாங்க. மேஜரே. நான் அது படம் பண்ணும் பொழுது கல்தூன் படம் ஆகும் பொழுது ஒரு டைலாக்கை விட்டுட்டாரு. நாடகத்தை 5-6 தடவை பார்த்துருந்தாரு. சிவாஜி கேட்டார், இது இங்கே ஒரு டைலாக் இருக்குமே ஞாபகம் வச்சிருந்தேன். அது ஒன்றும் இல்லை, அது என்ன டைலாக்னா, பையன்கிட்ட சொல்றதா, நான் ஒரே கல்லில் அடிச்சு செதுக்கின கல்தூன், நீ என்னை அடிச்சு நொறுக்கி வீழ்த்த முடியுமே தவிர நான் வளைய மாட்டேன் சொன்னாரு. இந்த டைலாக் நல்லா கைதட்டு வாங்கிச்சப்பா. மேஜர் கூப்பிடு,
ஏப்பா அந்த டைலாக் வேணான்னு சொல்லிவிட்டேன். இல்லைண்ணே நம்ம படத்துல நம்ம டைட்டில் கழுத்தூணு, இதுல கழுத்தூன்னு சொல்லி பண்றது ஒரு எது கதையினோட ஜீவனோ அதை வந்து வேணாங்கிறியா திட்டிட்டு இந்த டைலாக் வேணும்னு சொன்னார். ஸோ எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நாடக அனுபவம் தான் ஒரு நல்ல ரைட்டரையும், நல்ல டைரக்டரையும், நல்ல நடிகனையும் உருவாக்கும். சிவாஜி அவ்வளவு பெரிய சக்சஸுக்கு என்ன காரணங்கிறீங்க? அந்த நாடகம் தான். அது குறிப்பா வந்து இப்பல்லாம் கூட நாடகம், அமைச்சூர் நாடகம் கூட போய் ஒரு ஒரு வேலை வாங்கிட்டு பொழுதுபோக்க நாடகம். அவங்களாம் 5 வயசுலேருந்து வந்தவங்க தாங்க. பாலபாடமாவே வந்தவங்க தானே. அதனால தானே சிவாஜியோட அந்த எந்த ஒரு இதையும் நம்மளால குறை சொல்ல முடியல, வியந்து பார்க்கறது காரணம், அவ்வளோ அனுபவங்கள். அது இன்னைக்கு கிடையாது. மெயினா நீங்க சினிமா தோத்து போனது காரணம் நாடகம் இல்லாம தான். நான் சினிமாவுக்கு வரணும்னு முடிவு பண்ணினப்போ எங்க அப்பா வந்து ஊர்ல ஒரு விவசாயம் பார்த்துட்டு இருந்தாரு. அங்க எனக்கு வந்து பியூசில ரிசல்ட் எனக்கு பேப்பர்ல வரல. சரி ஏதோ லாரி கீரி வாங்கி கொடுத்துடலாம், விவசாயத்தை பார்த்துட்டு போறான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. 1 மாசம் கழிச்சு கிரேட் சர்டிஃபிகேட் வந்தது. அதுல பாஸ்ன்னு இருந்தது. ஒருவேளை அது தப்பா இது தப்பான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு இதுல கிரேட் சர்டிஃபிகேட்ல பாஸ்ன்னு வந்துருச்சு. ஐயோன்னு பார்த்தா அப்ப வந்து காலேஜ் திருச்சியிலையும் சேலத்துல தான் இருந்துச்சு, எல்லாம் ஃபுல்லு. அப்புறம் எங்க அப்பா வந்து திமுக சம்மந்தப்பட்டவர் அவரு. அப்போ உடனே அந்த அந்த பொண்ணு ஜெம் வீரமணியோட அக்கா புருஷன், வாட்டர் போர்டு சேர்மனா இருந்தார். அவரை பிடிச்சி அப்போ யாராவது சொன்னாங்க, எம்ஜிஆர் ஒரு காலேஜ் அங்கே நடத்துவார், தியாகராய காலேஜ்னு. அவர் தான் கரஸ்பாண்டன்ட் மாற்று சார் தியாகராய கல்லூரி. அந்த காலேஜில் போனீங்கன்னா ஒரு சீட்டு வாங்கிடலாம். உடனே அவரை வச்சு அந்த பொண்ணை பிடிச்சி வந்து எம்ஜிஆர் சொல்லி பிஎஸ்சி ஜுவாலஜி அங்கே சேர்ந்துட்டேன். அங்கே ஹாலில் வந்து ஒரு ஃபோட்டோ, எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும். பாடம் நடத்துகிறப்பெல்லாம் கூட அதையும் பார்த்துறோம். நம்ம எம்ஜிஆர் அளவுக்கு வர முடியாது, அது வேற. ஆனால் ஏதாவது சினிமாவில் வரணும். ஆனால் அதுக்கு முந்தைய அது என்ன ஒரு பழக்கம் என்கிட்ட இருந்துச்சுன்னா, நிறைய புக்குகள் படிக்கிற எங்களுக்கு திருச்செங்கோட்டில் ஒரு கடை இருந்தது. காலையில் 7 மணிக்கு கூட்டிகிட்டு போய் அந்த கடையில் உட்கார வச்சுருவாங்க. 9 மணிக்கு ஸ்கூல் வரைக்கும் கடையை பார்க்கணும். சாயந்தரம் வந்தாலும் ஒரு 7, 8 மணி வரைக்கும் எங்கள் அப்பா விட்டுட்டு போயிடுவார். ஒரு பார்ட்னர் இருப்பார், கூட நதையை பார்த்துட்டு இருக்கணும். அது எங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலோட மலையடி வாரத்துக்கு அடியில் இருந்தது. அங்கே பலதரப்பட்ட மனிதர்கள், சாமியார்கள், பஸ் ஸ்டாண்ட் வேற எதிர்த்து மாதிரி. ஸோ இப்படி சின்ன வயசுலேருந்தே பேர்த்தோட பழகிறது. பக்கத்தில் 100 முகதுன்னு ஒரு பாய் இருந்தார். அவர் திருச்செங்கோடு லைப்ரரியில் இருக்கிற புக்கு எல்லாம் வந்து அவர் பொட்டி கிடக்காரர். அந்த பாய் வந்து படிச்சுட்டே இருப்பார். நான் அதை கேட்டு கேட்டு வாங்கி படிப்பில் சுமாராக இருந்த காரணத்தினால அந்த டேஸ்ட் வந்து என்னுடைய படிப்புக்காக ஸ்கூல் முடிகிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 75% நான் திருச்செங்கோடு லைப்ரரியில் இருக்கிற புக்கை அவர் வழியாக நான் படித்து முடிச்சிட்டேன். காண்டேகர்லேருந்து, ஜெயகாந்தன்லேருந்து, தீஜாராலேருந்து மொத்த மொழிபெயர்ப்பு கதைகள், அந்த கதை, உலக இலக்கியங்கள் வெரைட்டியாக எடுப்பார். வெறும் தமிழ் புக்குகள் மட்டும் இல்லாமல் மொழிபெயர்ப்புங்க கூட கொண்டாடுறாரு. காண்டேகர்லாம் எனக்கு அங்கே தான் அறிமுகம். ஸோ அப்படி வந்து படித்ததில் எனக்கு இப்போ உதாரணமாக எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு கதை படிக்கும் பொழுது அது எங்க போய் முடியுதுன்னு கிளைமாக்ஸ் என்னால் சொல்ல முடியுங்க. 90% எனக்கு அந்த வயசுலேயே அந்த அனுபவத்தை அவருக்கு அந்த சூழ்நிலையும் வளர்ப்பும் எனக்கு ஒரு பெரிய காரணமாக கொடுத்தது. அப்புறம் எங்கள் அப்பா திமுகங்கிறதுனால சாயந்தரம் ஆனால் வந்து அண்ணாவுக்கு எழுதின தம்பிக்கு ஒரு கடிதம் வரும். எனக்கு புரியாத வயசுலேயே இந்த வாய்ஸ் நல்லா இருக்குது, பையன் நல்லா படிப்பாங்கிறதுக்காக திமுககாரங்களாம் கூடியிருப்பாங்க. டே படுற அப்படின்னு அந்த நேரத்தில் ஏகப்பட்ட புக்குகள் வந்து உங்களுக்கு தெரியும். திராவிட நாடு, ஏவிபி ஆசை தம்பியோட தனியரசு, அது இதுன்னு ஏகப்பட்ட புஸ்தகங்கள் வரும், பத்திரிகைகள் வரும். அப்போ ஒரு விழிப்புணர்ச்சியாக இருந்து இப்போ இருக்கிற திமுக காரங்க, இப்போ இருக்கிற கட்சிக்காரங்க அத்தனை பேரும் கமர்ஷியல் ஆனாங்க. அப்போ வந்து கம்யூனிஸ்டுகளும் திமுகவும் ஈவன் காங்கிரஸ்காரங்க எல்லோருமே வந்து அந்த இன உணர்வோட பற்றோடு இருந்த கட்சிக்காரங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே வியாபாரம் மயமாகிடுச்சு. இன்னைக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணா கவுன்சிலருக்கு ஒரு 10 லட்சம் செலவு பண்ணோம்னா நம்ம ஒரு 10 கோடி எடுக்க முடியுமான்னு எல்லா கட்சிக்காரன் நினைக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. அரசியல் தொழில் ஆயிடுச்சு. அப்ப அரசியல் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து அது வந்து ஒரு ஈடுபாடு, அப் டு இந்த இது வரைக்குமே இந்திய எதிர்ப்பு போராட்டம் திமுக ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அதோட இது. ஸோ அப்படி அந்த அனுபவம் எனக்கு வந்ததுனால சரி நாம் சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்புறம் இன்னொன்று நடிக்கணுங்கிற எண்ணமும் இருந்தது. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வரக்கூடியது. நம்ம சிவாஜி சாரை பார்த்து சிவாஜி சார் கேட்பார்ல, பாரதி ராஜா உட்பட எல்லாத்தையும் கேட்டாருன்னு பொதுவாக சொல்லப்படுவாங்கல்ல, உங்களுக்கு தெரியாது, நீ பக்கத்தில் இருந்திருப்பீங்க. நானும் நடிக்கத்தானே ஆசைப்பட்டேன்னு, ஏப்பா உங்கள் ஊரில் கண்ணாடியே இல்லைன்னு சிவாஜி சார் கேட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எனக்கு நடிக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட எனக்கு எப்பவும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர் எடுக்கிறதுல கொஞ்சம் யோசிப்பேன். ஒரு ஆற்றல் இருக்கு, எழுத்து ஆற்றல். 4 பேர் பேசினா, நான் பேசினா ரசிக்கிறான், நான் ஏதாவது எழுதுனாக்கா அது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறான். அதனால் பேசாமல் எழுத்தாளனை ஏன் மாறக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு அங்கே
எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு எனக்கு தோணுச்சு. அங்க ஓ. ஹால்ல மாட்டிருந்த படத்தை. நாம வந்து வேணா முதல்ல எழுத்தாளனா மாறுவோம். அப்புறம் வேணா சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா போவோமே தவிர, எடுத்தோனே நான் எந்த கேட்லயும் போய் யாருகிட்டயும் நடிக்கிறதுக்கு அது உஷாரா, புத்திசாலித்தனமா, அல்லது வந்திருந்தா நான் ஒரு மாபெரும் நடிகனா அப்பவே ஆயிருக்கலாமா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. சோத்துக்கு பிரச்சனை இல்லை இல்லைங்களா? அப்ப நான் முடிவு பண்ணேன். சரி ஓகே. நாம வந்து நடிக்க வேணாம். எழுத்துருவோம். எழுதுனோம்னா நாம வந்து பெரிய எழுதிய அனுபவம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? வாத்தியார் படிச்சு முடிச்ச உடனே எனக்கு அங்கேயே ஒரு அன்ட்ரெயின் டீச்சர் போஸ்ட் கிடைச்சது. தியாகராஜ காலேஜ்லயே. அப்புறம் தான் பின்னால அதுக்கப்புறம் தான் பச்சி பாஸ் வந்தேன். வாத்தியார் வேலை வாங்கிட்டோம்னா சினிமாவுக்கு வர்றதுக்கு வாத்தியார் வேலை பொருத்தம். ஏன்னா நிறைய வந்து ஓய்வு கிடைக்கும். ஓய்வு கிடைக்கும், படிக்கலாம். ஸோ அதனால நான் முடிவு பண்ணேன் வாத்தியார் வேலைன்ட்டு. வாத்தியார் வேலை வாங்கிட்டேன். அப்புறம் போய் பார்த்தேன் நாடகங்கள்லாம். விசு, வெங்கட், மௌலி எல்லாரும் சூப்பர். நான் பார்த்ததுல விசுவை ஜெயிக்கணும்னா நல்ல வசனம் எழுதுறாரு. மௌலி ஜெயிக்கணும்னால நல்ல பட் இது அவங்களோட கதை அமைப்பு பூரா வந்து கம்ப்ளீட்டா வந்து சிட்டி ஓரியன்டாவும் மேல்தட்டு வர்க்கமா இருக்குது. கரெக்ட். இதுல போய் நம்ம ஜெயிக்க முடியாது. அவங்களை மீறி நான் அந்த விஷயத்துல நான் எப்பவுமே தேர்ந்தெடுக்கிறதுல நான் கொஞ்சம் உஷார். வேற பாதையை தேர்ந்தெடுத்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப அதுக்கு பொருத்தமா இருந்தவர் மேஜர் தான். அவர் தான் அப்ப ஞான ஒளி போட்டு சிவாஜி படமாச்சு. செந்தாமரைக்கு தான் முதல்ல நாடகம் எழுதினேன். அவரு ட்ரிபிளிங்கால இருந்தார். அவர் ஒரு திண்ணை அதுல சாஞ்சு உலகத்திலேயே தான் ஒருத்தன் தான் செயின் போட்டிருக்கிற மாதிரி நினைச்சு அதை நல்லா திறந்து பெரிய டாலரோட ஒரு செயினோட இப்படி இருப்பாரு. உங்களுக்கு தெரியும் செந்தாமரைனால பந்தாமரைம்பாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு கள்ளங்கவடம் இல்லாத ஒரு வெகுளியான ஒரு நல்ல மனிதர். ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா அவருக்கு உருவத்துக்கும் அந்த பேச்சுக்கும் அவரை பத்தி தான் கிண்டல் பண்ணுவாங்கல்ல. அவர் யாரையுமே டேன்னு கூப்பிடுறதுக்கு இன்னைக்கு ஆளே கிடைக்கலன்னா பீச்சுக்கு போய் கடலுக்கு முன்னால் நின்றுட்டு டே ஆள வாடா வா செந்தாமரை வந்திருக்கிறேன் பாரான். அவரை பத்தி சொல்லப்படுற கமெண்ட்ஸ் அதை அவர்கிட்டே சொன்னாலும் அதை ரசிப்பாரு. ஸோ அவர்கிட்ட நாடகம் எழுதினேன். அந்த நாடகத்தை விட அவருக்கு சபாவோட அவ்வளவு செல்வாக்கு இல்லை. போட்டார் நாடகங்கள். கலைஞர் வந்து கூட அது முதல்ல அவர் போட்ட நாடகத்தை பார்த்துட்டு தூரத்து பச்சின்னு நாடகம், தூரத்து இச்சின்னு சொல்லி என்னை பாராட்டிட்டு கூட போனார். எம்ஜிஆரால காலேஜில் சேர்ந்தேன். கலைஞரால தான் ஃபர்ஸ்ட் பாராட்டு. ஆனா அதுக்கப்புறம் ஆனாலும் சினிமாவுக்கு நம்ம கதை பண்ணணும்னா சிவகுமாரை போய் பார்ப்போம் அப்படின்னு சிவகுமார்கிட்ட கூட்டிட்டு போனேன். உங்க ஊருக்காரரா? அவர் சிவகுமார் எடுத்தோன்னு சொல்லிட்டார். நான் நம்ம ஊருக்காரன். உங்களுக்கு சிவகுமாரை பத்தி நல்லா தெரியும். சொந்த பசங்களையே வந்து அவர் என்கரேஜ் பண்ணாதவர். தகுதியும் திறமையும் நீ வளர்த்துக்க. வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதனால இருக்கிறத விட்டு வந்துட்டு இங்க அலைஞ்சிக்கிட்டு நீ கெட்டு போறதுக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது. வாழ்க்கை பூராமே உஷார் தானே அவரு. அடுத்தவங்க தான் மட்டும் உஷார் இல்லை, அடுத்தவங்களையும் உஷாரா இருக்கணும்னு சொல்றவர் தானே அவர். அந்த விதத்தில் ஏன் பையனையே நீங்க வந்து வற்புறுத்தி தாங்க அவரை நடிக்க வச்சாங்க சூர்யாவைய. கார்த்திக் கூட அப்புறம் நீங்க என்ட்ரி கொடுத்தது ஈஸியா. சூர்யாலாம் அவ்வளவு சீக்கிரம் அவர் இறக்கல. ஸோ அந்த விதத்துல நீ வந்து மேஜருக்கு நாடகம் எழுதப்பா. அவரு உன்னோட எழுத்து திறமை பார்த்துட்டு முடிஞ்சா அப்புறம் வேணா நான் வாய்ப்பு தரேன், அவரே உனக்கு தானா கூட தரலாம். மேஜருக்கு நாடகம் எழுது. நான் அங்கே மேஜர் நாடகத்தால் நடிச்சுட்டு இருக்கிறேன். சரின்னு மேஜர்கிட்ட போய் நான் எழுதி வச்சிருந்த ஒரு நாடகத்தை மேஜருக்காக கரெக்ட் பண்ணிட்டு அதை போய் எழுதி படிச்சு காட்டணும். மேஜர் மாதிரி ஒரு பிராடு மைண்டு எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லைங்க. உங்களுக்கு நல்ல ஒரு நீங்க அந்த குரலுக்கு தகுந்த மாதிரி தாங்க அந்த குணம் இருக்கும். செந்தாமரையினோட நாகரிகின் ஒரு வடிவுன்னு வச்சுக்கலாம். நீங்க செந்தாமரை கொஞ்சம் முரட்டுத்தனமா பேசுவாரு. மேஜரனோட வாய்ஸே வந்து எல்லாரையும் வாப்பா வா ஒரு ஒரு இங்கிதமா கூப்பிடணும், உரிமையை எடுத்துக்கிட்டு கூப்பிடுறதுல அவரு செந்தாமரை விட தாண்டி அவருக்கு நட்பு வட்டம் அதிகம் மேஜருக்கு. அவர்கிட்ட ஓப்பனா பேசுறது அதிகம், சரியா முறையில தப்போ கரெக்டா சொல்றது அதிகம். நாடகத்தை நான் கதையை சொன்னோன்னே ஓகே, அப்போ கதை நல்லா தான் இருக்குது. ஏற்கனவே செந்தாமரைக்கு ஒரு நாடகம் போட்டுருந்து நல்லா ஓடுதுன்னு கேள்விப்பட்டேன். நீங்க போய் ஒரு நாடகத்தை எழுதி வச்சிருந்தாலும் எடுத்துட்டு கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. அப்புறம் ஒரு நாள் காலையில் நேரம் அவர் சம்பத்துன்னு அவர் பிரதர் கூட இருந்தார். காலையில் படித்து காட்டிட்டு நான் சொன்ன கதையிலேருந்து கம்ப்ளீட்டாகவே மாறி இருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளோ சிறப்பாக எழுதுவீங்கன்னு நினைக்கல. ஏதோ ஆர்வமாக இருக்கீங்க அது அப்படின்னு நினச்சினே தவிர இவ்வளோ அருமையாக இருக்குன்னு நினைக்கல. அப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே ஃப்ரெண்ட்ஸுங்க அவர் கூட உட்காந்து பாதி பாலச்சந்திரா அந்த பையன். என்ன வார்த்தைங்க, எனக்கு அப்படி செலுத்து போச்சு. என்ன வார்த்தை? ஒரு ரைட்டருக்கு வந்து ஒன்று சீரியஸ் வரும், இல்லை காமெடி வரும். இந்த ரெண்டு கலந்து இருக்குடா அவங்ககிட்ட. ஸோ அவன் நிச்சயம் ஒரு நல்ல எழுத்தாளன் வருவான். அப்படி போட்டதான் இதயம்னு ஒரு நாடகம், கழுத்துன்னு ஒரு நாடகம். ரெண்டுமே பாம்பே வரைக்கும் போய் சண்முகானந்த காலில் வந்து பெரிய ஃபேமஸ். அதுக்கு முந்தைய ஞான ஒளியெல்லாம் படம் ஆயிடுச்சு. ஸோ அவர் சிவாஜி வந்து அந்த கழுத்தூர் நாடகத்தை எடுத்து பார்த்தார். பார்த்துட்டு உண்மையிலேயே ரொம்ப சூப்பர்.
இதை இப்போதைக்கு நான் இதை பண்ணல, கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார். சிவகுமார் என்ன வந்து பார்த்தார். அண்ணே நீங்க சொன்னீங்கன்னு பார்த்தேன் நாடகத்தை. கேள்விப்பட்டப்பா வந்து பார்க்குறேன்னு பார்த்தார். பார்த்துட்டு அந்த கல்தூன் நாடகத்துல தவறு சிவாஜியும் நானும் ஃபாதர் சன்னா பண்ண அந்த கேரக்டர் பொருத்தமா இருக்கும். கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு இருக்கு. நல்லா கைதட்டு வரும். நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு செக்கே எடுத்து கொடுத்தாரு. ஆ ஆ சிவகுமாரன் கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் சினிமா உலகத்துல செக் ஒன்று வாங்கினேன். அப்புறம் அது நாடகத்தை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவரு சிவாஜிக்கு அவர்கிட்ட போய் நடிச்சோம்னா நம்ம சூக்கி சாப்பிட்டுருவார். ஏன்னா அவருக்கு பல அனுபவங்கள் இருந்தனால அது வேணாம் அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து சிவகுமார் இந்த நாடகம் வேணாம் வேற ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அவரோட 100வது படமான ரோசா பருவக்காய் இருக்கு பாருங்க. அந்த படத்துக்கு நீ வந்து எழுது. ஆ. நியாயமா சொல்ல போனா எந்த சினிமா அனுபவம் இல்லை, வெறும் நாடக அனுபவம். படமும் 100வது படம். பெரிய வாய்ப்பு. பெரிய வாய்ப்பு. எவ்வளவு பேர் போட்டி போட்டிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். Correct. 100வது படங்கிறப்போ எல்லா ரைட்டர்ஸும் அவருக்கு நம்மளோட பழக்கமான ரைட்டர்ஸ் நிறைய உண்டு. அப்படி இருந்து கூட 100வது படத்துக்கு என்ன தேர்ந்தெடுத்தார். ஏன்னா இந்த நாடகத்தை பார்த்துட்டு இவங்கிட்ட அந்த எழுத்து திறமை இருக்கு. இப்படி வந்தது தான் ரோசா பருவக்காய். இது காரணம் திட்டம் போட்டு நாடகத்தை எழுதி எந்த மாதிரி நாடகம் எழுதணும். விசு வெங்கட் மௌலி இருந்து மாறுபடணும், சபாவிலையும் ஜெயிக்கணும். ஸோ அந்த ஒரு இது அது வந்து சினிமாவுக்கு வரணும். நான் திரும்பி அதிக நாடகம் கூட எழுதலை. இப்போ அவங்களாம் 30-40 நாடகம் எழுதி வந்தாங்க. 3 நாடகம். அப்படின்னா என்னன்னா அது காரணம் என்னன்னா ஒரு 2 வருஷம் பக்கமா நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரி, அமெரிக்கன் லைப்ரரி, பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரி, லைப்ரரியே அலைவேன். வாத்தியார் வேலை தானே, ஃப்ரீ டைம் நிறைய இருந்தது இல்லைங்களா. அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரி நான் ட்ரிபிளிகாவில் தங்கிறதுனால காலையில் 8 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த லைப்ரரி திறந்தே கிடக்கும். அங்கே தான் இந்த செனட் ஹால்னு ஒன்று இருந்தது, அந்த செட்னரி ஹாலுக்கு ஏற்ற மாதிரி. அதில் தான் பெரிய பில்லர் இருக்கும். அது அந்த பார்த்து தான் கல்தூனோட பேரே வைக்கப்பட்டது அந்த நாடகத்துக்கு. ஸோ இப்படி நான் அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டதுனால தான் நான் வந்து நீண்ட நாட்கள் பயணம் செய்ய முடியும். பயணம் செய்ய முடியும். இன்னைக்கு வரைக்கும் தாக்கு பிடிக்கிறது காரணம் அதுதான் மெயின் ரீசன். எப்படி இருந்தது முதல் பட அனுபவம்? ஏற்காட்டில் ஷூட்டிங். திருப்பூர் மணி என்ன ஒரு பத்திரிக்கையாளர்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தார். நீங்க அப்ப இளம் இளம் பத்திரிக்கையாளர் நீங்க. உங்களோட மூத்தவங்களும் வந்திருந்தாங்க. ஆமா. ஆனா எனக்கு அதிவீர பாண்டியனையும் உங்களை மட்டும்தான் ஒன்றும் உங்களுடைய ஒரு சினிமாக்காரர் மாதிரி இருக்காரு. இவர் எப்படி ஒரு பத்திரிகை துறையில் போய் ஜாயின் பண்ணாருன்னு நினைக்கிற அளவுக்கு பர்சனாலிட்டியாக இருந்தீங்க. இப்போ அதான் இருக்கீங்க. அங்க பார்த்தப்போ நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் சொன்னீங்க. இது ஒரு வித்தியாசமான கதை. அந்த படம் பண்ணும் பொழுதே எனக்கு மட்டும் உண்மையிலேயே ஜெயிக்குங்கிற நம்பிக்கை இருந்ததுங்க. ஏன்னா தேவராஜ் மோகன் ரைட்டரா இருந்தாலும் கூட எங்க ஊர் படம் அது. எருமநாய்க்கன்பட்டின்னு சொல்லி பெண்கள் ஜாக்கெட் போடாம இருந்தவர். அதுல முக்கியமா என்னன்னா கன்னட படத்துடைய ரீமேக் தானே அது? அது கன்னட படத்தோட ரீமேக்கு. ஆனா அது கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டு அது அப்படியே பீரியட் ஸ்டோரியை நான் தான் மாத்தினேன். ஓஹோ. ஏன்னா இது வந்து ஜாக்கெட்லாம் வந்துடுச்சு அந்த பீரியட், இந்த படம் வரும்போது ஆமா. நாகரிகம் வந்துடுச்சு. ஆனா இப்போ போய் இன்னைக்கு ஜாக்கெட் போடாத ஊருன்னு சொன்னாக்க நம்ப மாட்டாங்க. ஸோ அப்போ இது என்னன்னா பிரிட்டிஷ் பீரியடோட படம் மாதிரி அப்பதான் சுதந்திரம் அடைஞ்ச பீரியடு மாதிரி ஒரு கதையை டெவலப் பண்ணி தேவராஜ் மோகன் வந்து 2-3 படம் அதுக்கு முந்தைய அவருக்கு தோல்வி படம். சிட்டுக்குருவி அன்னக்கிளிக்கு அப்புறம் 2-3 படம் வரிசையா வந்து அவருக்கு பெரிய ஹிட் ஆகல. ஸோ அவர் எப்பவுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான டைரக்டர். ஆனா நல்ல கதை மாட்டினா நல்லா பண்ணுவாரு. ஸோ எங்கிட்ட ஃபுல் உங்க ஊர் நேட்டிவிட்டிப்பா, நீ என்ன உனக்கு தோணுதோ அதெல்லாம் பண்ணுன்னு ஃபுல் பீரியடும் கொடுத்துட்டேன். நான் கம்ப்ளீட்டா வசனத்தெல்லாம் கம்ப்ளீட் திரைக்கிறது என் இஷ்டத்துக்கு நான் பண்ணி கிட்டத்தட்ட நான் வந்து டைரக்ஷன் பண்ணலையே தவிர கிட்டத்தட்ட ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்லையும் நீங்க பாத்தீங்கன்னா 16 வயது நிலையில கூட ஒரு ஷார்ட் பை ஷார்ட் நேட்டிவிட்டி இருக்காது. கதை களமும் கேரக்டரும் அதுல இருக்கும். நீங்க ரோசா பருவக்காரி நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஆடோ மாடோ கோழியோ கிளவியோ தண்ணி குடிச்சுக்கிட்டோ இளநீ குடிச்சுக்கிட்டோ. இப்போ உதாரணமா தென்னை மரத்துல ஏறி ஒரு டைலாக் இருந்தது, செம்பட்டியும் பொண்டாட்டி போடுற மாதிரி எனக்கு ரவுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஒரு பொண்டாட்டியை கேட்கறான் வில்லேஜ்காரி. நாகரிகம் அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சா என்ன விளைவுகளை ஏற்படுத்துங்கிறதான கதை. அவதானே நாகரிகமா வந்தான், தீபா நாகரிகத்தோட இவ கேப்பா. இது கீழே டைலாக் உட்காந்து பேசுற மாதிரி சாதாரணமா இருந்தா மாமூலா இருக்கும். நான் எப்பவுமே கொஞ்சம் மாத்தி சிந்திப்பேன். நான் என்ன சொன்னா அதுல நடிச்ச கேரக்டர் இது தென்னை மரத்துல ஏறி உங்க பொண்டாட்டி கீழே இருந்துகிட்டு நீங்க வந்து அங்க கல்லு இறக்கி தென்னை ஏதோ பதனி இறக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுட்டு அங்கிருந்து இங்க பேசினா நல்லா இருக்கணும்னு இந்த ஏங்கிள் வைக்கிறதுல இருக்கிற சந்தோஷத்துக்கு ஓகேன்ட்டாரு. யாரு? தேவராஜ். அவனோ கை ஒடிஞ்சிருக்கான். ஐயோ நான் கை கட்டு போட்டிருக்கேன், நான் எப்படி மறையறதுன்னு தேடி பிடிச்சி ஏற்காட்டிலேயே ஒரு ஏணி கொண்டாந்து ஏணியில ஏறு
ஒன்றும் இல்லை, இந்த கை தான், இந்த கையை இப்படி வளைச்சு கட்டு போட்டு கையை உள்ள அப்படி விட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு டயலாக்குக்கு பொருத்தமா இருக்கணுங்கிறதுக்காக தென்னை மரத்துல குருவி கூடு கட்டியிருக்கணும், தூக்கணாங்குருவி கூடு. அதுதான் டயலாக்கு. ஐயோ எனக்கு செம்பட்டியும் பொண்டாட்டி மாதிரி ரவுக்கு வேணும்னா அவன் சொல்லுவான், உதாரணத்துக்காக தான் இந்த தென்னை மர காட்சியை. ஏய், தூக்கணாங்குருவியா பிறந்துட்டா கூடு இப்படி தாண்டி கட்டணும், மலை உச்சியில வந்து பெராந்து மாதிரி நீ வந்து கூடு கட்டணும்னு நினைச்சனா அடிக்கிற காத்துல ரக்க பிஞ்சு போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல தூக்கி அங்கிருந்து அந்த கல்லு முட்டி தூக்கி தலை மேல போடுவோம். ஸோ விஷுவலுக்கு விஷுவலாவும் கிடைச்சது. ஸோ இப்படி ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் என் பொண்டாட்டி என்ன லாடம் கட்டுற மாதிரி அப்படின்னு சிவகுமார் வந்து அந்த பண்ணையார் பொண்டாட்டி கிட்ட சொல்லும்போது, அப்ப லாடம் கட்டுறன்னு டயலாக் போட்டுட்டோம். அப்படின்னா உண்மையிலேயே ஒரு மாட்டை லாடம் கட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காளை மாட்டை கொண்டாந்து படுக்க வச்சு, அதுல அந்த ஊர்க்காரனை வச்சு லாடம் கட்டிக்கிட்டே இருக்கிறப்போ, ஏன்னா வில்லேஜில் லாடம் கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த டைலாக் பேசணும்னு, இப்படி என் பொண்டாட்டி என்ன வேணும்னு சொன்ன மாதிரி இல்லாம இப்படி என்ன லாடம் கட்டுறாங்கன்னு வார்த்தையில உபமானம் கூட பொறுத்து பாருங்க. ஸோ இப்படி ஒன்னொன்னு அப்படி யோசிச்சனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சிவகுமார் அண்ணன் 100 படம் அதுக்கு முந்தி நடிச்சிட்டாரு, 100க்கு பின்னாலே கூட நடிச்சிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றுல எடுத்தோன்னு சிவகுமார் அண்ணன் ரோசா புரோகர் ஞாபகம் வருது. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த படம் அதுக்கு எடுத்துக்கிட்ட முயற்சி எதுவுமே திட்டம் போட்டு செஞ்சார், எதையுமே வந்து சரியான முறையில் பண்ணுனா. ஏன்னா பாரதி ராஜா சார் கூட இருந்ததுனால உங்களுக்கு அந்த அனுபவம் நிறைய இருக்கிறதுனால, அந்த மாதிரி யார் உழைச்சாலும் இன்னொரு 10 பாரதி ராஜா கூட உருவாக்க முடியும். அந்த டெடிகேஷன் வேணும். இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, விதவிதமான நடிகர்களை கொண்டாந்து உள்ள நுழைச்சிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தே ஒரு வேல்யூபிளான ஒரு ஹீரோவா இருந்தவன வில்லனை கொண்டாந்து போட்டுட்டு நிறைய செட்டு போட்டு நிறைய ஆளை வச்சு நிறையன்னு பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர, நுணுக்கமா எடுத்தா கூட அந்த நுணுக்கத்துக்குள்ள ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் வேணுமேங்கிற நினைப்பு சத்தியமா யாருக்கிட்ட இல்லைங்க. பிரம்மாண்டம் எது எடுத்தாலும் பிரம்மாண்டம், மனசுல பிரம்மாண்டம் தங்காதுங்க. நீங்க உலகத்தினோட மாபெரும் காவியங்கள் அத்தனையுமே வந்து பிரம்மாண்டத்தினால நிக்கல, உணர்ச்சி பூர்வமா இருக்கணும், உள்ளத்தை தொடணும். உள்ளத்தை தொடணும். சோ அதுதான் நிக்கும், ஜெயிக்கும். இது மகேந்திரன் யாரையுமே கூட வச்சுக்க மாட்டார். உதிரி பூக்கள் இருந்து அப் டு நெஞ்சத்துக்கு இல்லாத வரைக்கும் நான் அவர் கூட ஸ்கிரீன் பிளேல கம்ப்ளீட்டா கூட இருந்தேன். அப்போ பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருக்குது. மகேந்திரன் வந்து அடுத்தவங்களோட புத்திசாலித்தனத்தை மறுக்கிறவர் இல்லை, ஆனாலும் கொஞ்சம் அதே மாதிரி கிளைமேக்ஸ் நான் வழக்கம் போல நான் கட்டை போட்டேன், அது வேணாம். மாதிரி என்ன கிருஷ்ணன் நீங்க பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.